ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா பிகேபி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பிளேட் டெக்கரேஷன் பற்றின வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 ஈவெண்ட்ஸோட கிளிப்பை உங்களுக்கு கிளப் அப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் நடந்த ஒரு என்கேஜ்மெண்ட் ஈவெண்ட் தான். ஸோ இப்போது அதுக்கு தான் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து நம்ம சோர்ஸ் பண்ணிட்டு வந்து வச்சுருக்கோம். என்னென்னலாம் வந்து ஒர்க் பண்ணுறோம், எவ்வளோ பிளேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் தெளிவாக காட்டுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஹையத் ரெஜென்சியில் நடக்க போகிற என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம பிளேட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கான ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட லிஸ்ட்டு வந்து ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. 21 பிளேட்ஸுக்கான என்னென்ன பொருட்கள் வைக்கணுங்கிறத நம்மகிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட், பியூபர்ட்டி, ஹவுஸ் வார்மிங், பேபி ஷவர், வெட்டிங் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்குமே வந்து பிளேட் டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. நீங்கள் எங்கேருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலுமே நாங்கள் உங்கள் லொக்கேஷனுக்கே வந்து டெக்கார் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் பிளேட்ஸ் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக் டவர் மாதிரி பண்ணியிருந்தேன். ஓரளவு ரெடியான பிளேட்ஸ் எல்லாம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் பிளேட்ஸ், ஜெர்மன் சில்வர், பேம்பு பேஸ்கெட்ஸ், தென்னை ஓலை பேஸ்கெட், இது எல்லாத்துலேயுமே வந்து பிளேட் டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ ஜெர்மன் சில்வர் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ரை ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சு வச்சுருக்கேன். ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து நீ லாஸ்ட்டில் தான் வந்து வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒவ்வொரு பிளேட்டும் எப்படியெல்லாம் வந்து ஃபினிஷிங் வந்திருக்குங்கிறத காட்ட போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பொமக்ரேனட் பிளேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம லிஸ்ட்டு ஃபஸ்ட்டே வாங்கிடுவோங்க. லைக் என்னென்ன பொருட்கள் வந்து அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அது பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணி தருவோம். லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பிளேட் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா பேக்கேஜஸ் மாதிரி வச்சுருக்குறோங்க. 11 பிளேட்ஸ், 15 பிளேட்ஸ், 21, 51, 108 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ பிளேட்ஸ் வந்து டெக்கார் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதுக்கான பேக்கேஜஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா ஃபெராரோ ரோச்சர் சாக்லேட் வச்சு ஒரு பிளேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சோடனையும் பிளேட்டே வந்து செம்ம சூப்பராக ஆகிடுச்சுங்க. நம்ம பார்த்திங்கன்னா பெருசாக ஆர்டிஃபிஷியல் யூஸ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் வந்து ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான். பார்த்திங்கன்னா எல்லா பிளேட்ஸ்லையுமே வந்து நான் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் தான் வச்சுருப்பேன். ரெடியான பிளேட்ஸ் எல்லாத்தையும் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ தேங்காயெல்லாம் வந்து ராதே கிருஷ்ணா இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி எல்லோ கலரில் வந்து பண்ணியாச்சு. ஆல்சோ இப்போ எவ்வளோ பிளேட்ஸ் புக் பண்ணுறீங்களோ அது மட்டும் இல்லாமல் கூட வந்து நம்ம கார்பெட், பார்டர்ஸ் அண்ட் ஸ்டூல்ஸ் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் இதெல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஹோட்டல் நோக்கி போயிட்டுருக்கோம். ஹோட்டல் ஹையத் ரெஜென்சிக்கு தான் இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ண வந்திருக்கோம். ஸோ ஈவினிங் ஃபங்க்ஷன் நம்ம ஒரு 2 hours முன்னாடியே வந்து வென்யூக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இங்கே போய் நான் எப்படியெல்லாம் செட் பண்ணுறேன், என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். உள்ளே போனோன்னே நம்ம செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம செட்டப் வந்து இப்படி தான் இருந்துச்சு. 21 பிளேட்ஸ் ப்ளஸ் இன்னொரு 4 பிளேட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா கார்பெட் அண்ட் பார்டர் எல்லாமே வந்து கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி, ஸ்டேஜோட தீமுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளிப்புக்கு மூவ் ஆன் ஆயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தி நெக்ஸ்ட் டே நடந்த பேபி ஷவர் ஈவெண்ட்டுக்கான டெக்கார் தாங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் பண்ணியிருந்தோம். இது வந்து தருமபுரியில் வந்து நம்ம பண்ண போகிறோம். March 1 and 2 நடந்த ஈவெண்ட்ஸ் தான் இப்போ உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்காக தான் வந்து மெட்டீரியல் கூட காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நம்ம க்ளீன் பண்ணி மேலே ரோப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். மேலே வந்து இனி கலர் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா அதுலேயும் வந்து நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா ஆப்பிளுக்கு வந்து நான் இன்றைக்கி ஹெக்ஸகன் மாடல் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஓரளவுக்கு ஃபினிஷான பிளேட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாங்க. நம்மளோட சிக்னேச்சர் பிளேட்டரே என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் பாஸ்கெட் தான்.
ஸோ இன்றைக்கி ரெட் ரோசஸில் வந்து நவநீதன் அண்ட் தேஜஸ்வினி அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சடு ஃப்ரூட்ஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம், சாத்துக்குடி அண்ட் ஆரஞ்ச். ஸோ அவங்க வந்து இப்படி தான் வேணும் அப்படிங்கிறத அவங்க புக் பண்ணும்போதே நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ரெட் பனானா பார்த்திங்கன்னா மரப்பாச்சி டால் வச்ச மாதிரி டெக்கார் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து எல்லா பக்கமே போய் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம தர்மபுரிக்கும் அதே மாதிரி தான் டெலிவரி கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் பிளேட்டர் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வச்ச உடனேயுமே பார்த்திங்கன்னா எல்லா பிளேட்டுமே அவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொமோக்ரேனட். இதுவுமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம பேஜில் ரிப்பீட்டட் மாடல்ஸே இருக்காதுங்க. எவ்ரி டைம் வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள் பிளேட்டர். வளகாப்பு அப்படிங்கிறனால இதை நம்ம ஒரு தனி பிளேட்டாகவே வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி எனக்கு பர்சனல் ஃபேவரெட்னு பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. கேர்ள் ஆர் பாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு வச்சுருந்தோம். எல்லோ அண்ட் மரூன் கான்செப்டில் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்ப்ளீட்டான பிளேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். பைனாப்பிள் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளூ அப்படிங்கிற மாதிரி பாய் கான்செப்டில் பண்ணியிருக்கிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து எல்லா பிளேட்டுமே ரெடி ஆகிடுச்சுங்க. லைக் 15 பிளேட்ஸ் அண்ட் பாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா அசசரிஸ் கேட்டிருந்தாங்க. வளகாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நடவண்டி, தொட்டில் இதெல்லாமே வந்து உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஸ்வீட்டுக்கு வந்து அதிரசம் கேட்டிருந்தாங்க. சாக்லேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் பாட்டில் சாக்லேட் பண்ணியிருந்தோம். இது பேபி ஷவர் அப்படின்றனால குட்டி கிருஷ்ணர் வந்து வெற்றிலையில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து டால்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம மாற்றி பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். இதில் உங்களுக்கு என்ன பிளேட் வந்து ரொம்ப பிடிச்சிச்சு அப்படிங்கிறத கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஆல்சோ உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வந்து டெக்கார் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியுமே வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம தருமபுரி கிளம்பியாச்சுங்க. ஏர்லி மார்னிங் வந்து நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஹோட்டலில் 3rd ஃப்ளோரில் வந்து ஃபங்க்ஷன். ஸோ நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் எப்படி அரேஞ்ச் பண்ணுறோங்கிறத காட்டுறேன். ஸோ இப்படி தாங்க நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்தது. பிங்க் கலர் கார்பெட் யூஸ் பண்ணிவிட்டு அவுட்டர் சைடு வந்து பர்பிள் கலரில் பார்டர்ஸ் மாதிரி செட் பண்ணியிருந்தோம். இவங்க கேட்ட மாதிரியே பாக்ஸஸ் எல்லாம் வச்சு நீட்டாக பண்ணியாச்சு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா அசசரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத முன்னாடி எங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டீங்க. நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவோம். எங்கேயா இருந்தாலுமே டோர் டெலிவரி பண்ணிடுவோம். ஆல்சோ அந்த மண்டபத்தில் இல்லை ஹாலில் வந்து நாங்களே கொண்டு வந்து பர்சனலாக எல்லாமே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம செட்டிங் இப்படி தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து பிளேட் டெக்கரேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் எதாவது தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து சூர்யா பிளேட் டெக்கார்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பிங் பண்ணியிருப்பேன். நீங்கள் அங்கே வந்து எனக்கு டிஎம் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நாங்கள் பிளேட் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 டெக்கரேஷனோட கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Surya.